ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வித் ஸ்ரீ. நான் இப்போ குரூப் ஃபோர்க்கான ஸ்டடி டேபிள் வந்து போட்டிருக்கேன். நான் வந்து 3 மந்த்துக்கு மட்டும்தான் போட்டிருக்கேன். 3 மந்த்லேயும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற மாதிரி போடல. படிக்காதவங்க கூட இனிமேல் படிக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி கொஞ்சம் லூஸில் தான் வந்து நான் போட்டிருக்கேன். நான் அந்த 3 மந்தில் என்னென்ன கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா, தமிழில் 6th-லேருந்து 11th ஓல்டு புக்கு நியூ புக்கு ரெண்டுமே கவர் ஆகிற மாதிரி போட்டிருக்கேன். ஓல்டு அண்டு நியூ 2 புக்குமே 11th வரைக்கும் கவர் ஆகுது. மேக்ஸில் வந்துட்டு 7 or 8 டாபிக்ஸ் வந்து கவர் ஆகுது. ஜாகிரஃபியில், அதாவது யூனிட் 3 ஜாகிரஃபி வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி தான் போட்டிருக்கேன். ஹிஸ்ட்ரியில் வந்து பாதி கவர் ஆகிற மாதிரி போட்டிருக்கேன். அப்புறம் ஐஎன்எம் வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற மாதிரி போட்டிருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சவங்க யூஸ் பண்ணிக்கிங்க, பிடிக்காதவங்க லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சி போகும். சின்ன சின்ன வாசகம்லாம் எழுதியிருக்கேன். ஐ வில் ஸ்டடி அண்ட் ஐ வில் வின். ஐ வில் ஸ்டடி அண்ட் ஐ வில் வின். ரியல் ட்ரீமர்ஸ் டோன்ட் ஸ்லீப். ரியல் ட்ரீமர்ஸ் டோன்ட் ஸ்லீப். ஒர்க் ஹார்ட், ட்ரீம் பிக். Work hard, dream big. Never give up. Stay focused. No more excuses. அதாவது நான் இன்றைக்கி படிக்க முடியல, என்னால் படிக்க முடியலன்னு எந்த ஒரு காரணமும் சொல்லாமல் வந்துட்டு நம்ம படிக்கணும். எக்ஸ்கியூசஸ் டோன்ட் கெட் ரிசல்ட். நம்ம எக்ஸ்கியூஸ் இது மாதிரி கொடுத்துட்டே இருந்தோம்னா என்றைக்கு நம்மளுடைய ரிசல்ட்டை நம்ம கொடுக்கறது? காலத்தின் மதிப்பு தெரிந்தால் உனக்கு வாழ்வின் மதிப்பு தெரியும். அதாவது உனக்குங்கிறத எனக்குன்னு மாற்றிட்டேன். காலத்தின் மதிப்பு எனக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் வாழ்வினுடைய மதிப்பு தெரியும். அதனால் இனிமேல் வந்து டைமை வேஸ்ட் பண்ணாமல் இனிமேல் படிக்கணும், இனிமேல் வேலை வாங்கணும். இந்த குரூப் 2 இந்த குரூப் 4ன்னு போயிட்டே இருக்கக்கூடாது, வேலை வாங்கியே ஆகணும் அப்படின்றதுனால. மீதம் எவ்வளவு உள்ளது என்பது தெரியாமலேயே நாம் செலவு செய்வது தான் காலம். ஃபஸ்ட்டு வீக், அதாவது வந்து நான் சாட்டர்டேலேருந்து போட்டிருக்கேன். சாட்டர்டேலேருந்து சாட்டர்டே, அதாவது 1 வீக் டேஸ் வரைக்கும் தான் போட்டிருக்கேன். 5லேருந்து 12 வரைக்கும். தமிழில் 6th நியூ ஓல்டு புக் ரெண்டுமே படிக்கணும். 6th நியூ அண்ட் ஓல்டு புக் படிக்கணும். மேக்ஸில் சுருக்குக சிம்பிளிஃபிகேஷன் முடிக்கணும். 10th ஜாகிரஃபி, அந்த 10th ஜாகிரஃபியில் மொத்தம் 5 லெசன், மொத்தம் 7 லெசன்ஸ். அதில் இந்தியன் ஜாகிரஃபி வந்துட்டு 5 லெசன்ஸும், தமிழ்நாடு ஜாகிரஃபி வந்துட்டு 2 லெசன்ஸும் இருக்குது. அதனால் வந்து அதில் அந்த 5ல் வந்துட்டு 3 லெசன்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட் வீக்கில் முடிக்கணும். இந்திய அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு, இந்திய காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள், இந்திய வேளாண்மை. ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு சிந்துவெளியில் 6th, 9th அந்த அளவுக்கு ஒன்றும் இருக்காது. சிந்துவெளியை மட்டும் 6th. ஏன்னா வந்து ஒரே இதாக படித்தா ரொம்ப போரும் அடிக்கும், அதனால் வந்துட்டு நான் எல்லாம் கலந்து கொடுத்துருக்கேன். இது ஃபஸ்ட்டு வீக்கில். அடுத்தது சண்டே வந்துட்டு ரிவிஷன். எதெல்லாம் படிச்சிருக்கோங்கிறத ஒரு கிளான்ஸ் வந்து ரிவிஷன் பார்க்கணும். எது நீ விட்டுருக்க, சரி ஏதாவது ரொம்ப வந்து முடியாத ஏதாவது வேலையாக இருந்திருக்கும், அதனால் அதை வந்து சண்டேயில் முடித்து அந்த ஒரு வாரத்துக்கானதை வந்து ஃபுல்லாக வந்து ரிவிஷன் முடிச்சிருக்கணும், படிச்சும் இருக்கணும். அடுத்தது மண்டே. சுற்றும் கடிகார முள்ளில் ஓடுவது வாழ்க்கை என்று நினைப்பவன் வாழ்கிறான், முள் என்று நினைப்பவன் வீழ்கிறான். அந்த சுத்திர கடிகாரத்தில் அந்த முள் ஓடுறது வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறவன் வாழுறான், இல்லை அது வெறும் முள் அப்படின்னு நினைக்கிறவன் வந்து வீழ்கிறான். நல்லா இருக்கா? அடுத்தது செகண்ட் வீக், அக்டோபர் 14 மண்டேலேருந்து அக்டோபர் 21 மண்டே வரைக்கும். அடுத்தது வந்துட்டு 7th தமிழ் நியூ அண்ட் ஓல்டு புக்கு. 7th தமிழ் நியூ அண்ட் ஓல்டு புக்கு. அந்த ஜாகிரஃபியில் மீதி இருக்கிற 2 லெசன்ஸ் பார்த்தோம்ல, இந்தியா வளங்கள் மற்றும் தொழிலகங்கள், இந்தியா மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் வணிகம். அடுத்தது பர்சன்டேஜ், மேக்ஸில் வந்து பர்சன்டேஜ் சம்ஸு. சிந்துவெளியில் 11th சிந்துவெளி 21 மண்டே முடிச்சாச்சா. அடுத்தது 22 டியூஸ்டே வந்துட்டு இது ஃபுல்லாக ரிவிஷன் மாதிரி பண்ணிக்க வேண்டியதான். 22 டியூஸ்டே வந்துட்டு ஃபுல் ஆஃப் ரிவிஷன். அடுத்தது தேர்ட் வீக்கில் வந்துட்டு அடுத்தது 22 முடிச்சுட்டு அடுத்தது 23 வெட்னஸ்டேயில் வந்துட்டு அக்டோபர் 23லேருந்து அக்டோபர் 30 வெட்னஸ்டே வரைக்கும் 8th தமிழ் நியூ புக் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா வந்துட்டு இதுக்கப்புறமேலு வந்துட்டு
நிறைய கண்டென்ட் இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம் அப்படின்னு 8th தமிழ் நியூ புக் மட்டும். எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் 10th ஜியாகிரஃபியில் அந்த தமிழ்நாடு ஜியாகிரஃபி பாக்கி இருந்துச்சுல அது 2ம். அடுத்தது குப்தர்கள் 6th இருக்கிற குப்தர்கள். ஈஸியாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? படிங்க. அப்புறம் வந்துட்டு அக்டோபர் 31 வந்து தீபாவளி செலிப்ரேட். கண்டிப்பாக புக்கு எடுக்கிறவங்க இது வந்து ரிவிஷன் மாதிரி பாருங்கள். அதுக்கப்புறம் நவம்பர் 1, 2, 3 நவம்பர் 1, 2, 3ல் வந்துட்டு ஃபுல் ஆஃப் ரிவைஸ். இப்போ நம்ம வந்துட்டு அந்த அக்டோபர் மாதத்தில் நம்ம என்னென்னலாம் படிச்சிருக்கோம், இது வரைக்கும் படிச்சிருக்கோம்ல, அது எல்லாமே வந்துட்டு ஒரு தடவை வந்துட்டு ரிவைஸ் பாருங்கள். அதனால் 1, 2, 3 வரைக்கும் நான் வந்துட்டு ஃபுல் ஆஃப் ரிவைஸ் கொடுத்துட்டேன். ஏதாவது படிக்காமல் கூட நம்ம விட்டுருக்கலாம். அதனால் அது படிக்கிறதுக்கோசரம் நான் வந்து கொடுத்துருக்கேன். அடுத்தது 4th வீக் நவம்பர் 4 மண்டேலேருந்து நவம்பர் 11 மண்டே வரைக்கும். 8th தமிழ் ஓல்டு புக். அடுத்தது எண்ணியல் சம்ஸ், அதாவது கூட்டுத்தொடர், பெருக்கு தொடர், வரிசை. அடுத்தது இப்போ வந்து ஜியாகிரஃபியில் அந்த 5 லெசன்ஸ் 10th இருக்கிற 5 லெசன்ஸ் 7th லெசன்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டானது படிச்சிட்டோம். அதனால் இப்போ வந்து 6th புக்கில் இருக்கிற ஜியாகிரஃபியை பார்ப்போம். இனிமேல் புக் வைஸாக பார்க்கணும். 6th புக்கில் இருக்கிற ஜியாகிரஃபி. அடுத்தது குப்தர்கள் வந்துட்டு 11th ஸ்டாண்டர்டில் இருக்கிறது. ஏற்கனவே வந்து 6th 9th முடிச்சிட்டோம். இப்போ 11th ஸ்டாண்டர்டில் இருக்கிறது. எத்திக்ஸ் புக்லேயும் கொஞ்சம் இருக்குது. அடுத்தது நவம்பர் 12 வந்துட்டு டியூஸ்டே ரிவிஷன். நவம்பர் 12 வந்துட்டு ரிவிஷன், அந்த ஒரு வாரத்துக்கான ரிவிஷன். அடுத்தது 5th வீக் வந்துட்டு நவம்பர் 13லேருந்து நவம்பர் 20 வரைக்கும் 9th தமிழ் நியூ புக்கு மேக்ஸ் ரிவிஷன். அடுத்தது 7th புக் ஜியாகிரஃபி. 6th புக் முடிச்சாச்சு, 7th புக்கு. அடுத்தது வந்து டெல்லி சுல்தான்கள். அடுத்தது நவம்பர் 21 வந்துட்டு டியூஸ்டே வந்துட்டு ஃபுல்லாக ரிவிஷன். அடுத்தது 6வது வாரம் நவம்பர் 22 ஃப்ரைடேலேருந்து நவம்பர் 29 ஃப்ரைடே வரைக்கும் 9th ஓல்டு தமிழ் புக்கு. மேக்ஸில் வந்துட்டு விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். 6th 7th முடிச்சாச்சு. இப்போ 8th ஜியாகிரஃபி. அடுத்தது முகலாயர்கள். அப்புறம் நவம்பர் 30 டிசம்பர் 1 இதெல்லாமே வந்துட்டு ரிவிஷன் மாதிரி. ஆனால் வந்துட்டு இதுலேயும் முகலாயர்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். டெல்லி சுல்தான்கள் வந்துட்டு 2 புக்கு, 7th 11th 2 புக்கு இருக்கும். இதுவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்துட்டு 2 நாள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். அதில் வந்துட்டு கொஞ்சம் இருக்க படிக்காமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா படித்து ரிவிஷன் முடிச்சிடுங்க. ஒரு ரிவிஷனும் பார்த்துருங்க. அடுத்தது 7வது வாரம் டிசம்பர் 2 மண்டேலேருந்து டிசம்பர் 9 மண்டே வரைக்கும் 10th தமிழ் நியூ புக்கு. மேக்ஸில் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா 9th ஜியாகிரஃபியில் நிறையா வந்து இருக்கும். அடுத்தது மராத்தியர்கள். ஏன்னா வந்துட்டு 10th தமிழ் புக்லேயும் நிறைய கண்டென்ட் இருக்கும். 9th ஜியாகிரஃபிலையும் நிறையா இருக்குது, மராத்தியர்கள்லேயும் நிறையா இருக்குது. அதனால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். இங்கே ஒரு குட்டி வந்து படுத்திருக்காங்க. அதனால் கொஞ்சம் தூரக்க தெரிய மாதிரி இருக்குது. கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. எனக்கு 2 கிட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் படிக்க முடியாமல் தான் இருக்குது. அடுத்தது டிசம்பர் 10 அதாவது டியூஸ்டே வந்துட்டு ரிவிஷன் மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்தது 8th வீக்கில் வந்துட்டு டிசம்பர் 11லேருந்து டிசம்பர் 18 வரைக்கும் 10th ஓல்டு தமிழ் புக்கு. மேக்ஸில் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும். ஜியாகிரஃபியில் வந்துட்டு நம்ம 10th புக்லேயும் முடிச்சிட்டோம். அடுத்து 6th 9th வரைக்கும் முடிச்சிட்டோம். அதனால் ஜியாகிரஃபியை வந்துட்டு ஃபுல் ஆஃப் ரிவிஷன் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். அப்புறம் எதுவும் கொடுக்கல. 10th ஓல்டு புக்கு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, ஜியாகிரஃபி. அடுத்தது வந்துட்டு டிசம்பர் 19 வந்துட்டு தேர்ஸ்டே எல்லாத்தையும் வந்து ரிவிஷன் பண்ணுற மாதிரி. அடுத்தது 9வது வாரம் டிசம்பர் 20 டிசம்பர் 27 வரைக்கும் 11th நியூ தமிழ் புக்கு. அடுத்தது வந்துட்டு டைம் அண்ட் ஒர்க் மேக்ஸில் தென்னிந்திய வரலாறு. யூனிட் 7ல் வந்துட்டு ஐஎன்எம்மில் ஒரு பகுதி மட்டும். ஐஎன்எம்மில் வந்துட்டு நம்ம ஒரு பகுதியை மட்டும் படிக்கிறோம். அடுத்தது 10வது வாரம் 10வது வாரத்தில் 28 29 30 31. ஏன்னா வந்து 27ஓட முடிஞ்சிடுது டிசம்பர் 31 வரைக்கும். அதனால் வந்துட்டு அதில் வந்து 11th ஓல்டு புக்கு குழாய் கணக்குகள். அடுத்தது யூனிட் 7 வந்து இதில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி 2ஆக கொடுத்துட்டேன். நோ பெயின் நோ கெயின், எக்ஸ்கியூசஸ் டோன்ட் கெட் ரிசல்ட்ஸ். பார்த்துக்குங்க, நல்லா படிங்க. யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இதை பற்றின
நான் வந்து படிக்கிறேனா இல்லையான்னு நானே செக் பண்ணிக்கிறதுக்கோசரம் வந்துட்டு இப்போ முதல் வாரம் அப்படின்னா அந்த ஒரு வாரத்துக்கான ஸ்டடி பிளாக்கும் போடுறேன், இல்லைன்னா டெய்லி ஸ்டடி பிளாக்கும் போடுறேன். என்னால் அது டெய்லி எடுக்க முடிஞ்சிச்சுன்னா டெய்லி ஸ்டடி பிளாக் போடுறேன், இல்லை அந்த 1 வீக் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேனா இல்லையா அப்படின்னு அந்த 1 வீக்குக்கான ஸ்டடி பிளாக்கும் போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். படிங்க, இனிமையாவது யூஸ் பண்ணிக்கிங்க, இனிமையாவது வேலை வாங்கணும். வேலை வாங்காதவங்க தான் நம்ம பார்ப்போம் இந்த வீடியோலாம். அதனால் இதை வந்து நமக்கு ஒரு மோட்டிவேஷ்னல் எடுத்துக்கிட்டு இதை பற்றி நம்ம ரெகுலராக படிப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். படிங்க, வேலை வாங்குவோம். இந்த 2025 கண்டிப்பாக நமக்கு வேலை உறுதி. அதை நினச்சிக்கிட்டு படிப்போம். ஏன்னா வருஷம் ஓடிக்கிட்டே இருக்குது, காலம் ஓடிக்கிட்டே இருக்குது. நம்ம இப்படியே இருந்தால் இப்படியே இருந்துட வேண்டியது தான். படிங்க, ஜெயிப்போம். வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ.